ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்னைக்கு வீடியோல சூப்பரான டேஸ்டியான காரசாரமான முட்டை வறுவல் தான் பார்க்க போறோம். குழம்பே தேவையில்லைங்க. இந்த மாதிரி முட்டை வறுவல் சேர்த்து சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். ஒயிட் ரைஸோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்தாலே போதும். இப்போ இது ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 5-6 பூண்டு பல்ல தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்க தட்டி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்னதா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை அப்படியே சேர்க்காம கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்குனா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வர்றதுக்காக கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டை வறுவலுக்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முட்டையிலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தெளிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம எல்லாமே சுண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு லெவல் பண்ணிட்டு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஓரமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முட்டை லோ ஃப்ளேம்லயே நல்லா வேகட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் மேலே. கூடவே பொடியா நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி சேர்க்கறதால முட்டை சூப்பரா வாசனையா இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முட்டையை திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக வச்சாலே போதும், சூப்பரா வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். பாய்.